துனியாவுல இருந்து வர்ற பாவம் மட்டும் இல்ல, காட்டி கொடுக்கிற பாவத்துக்கும் கவலைப்படாத, அதையும் தூக்கி தோல்ல சுமந்துக்கிறதுக்கு நான் தயார்னு சொல்லி முதுகுல தட்டி கொடுத்தாரா? ஐயோ, இவன் பிறக்காம இருந்திருக்கலாமே இந்த பாவி அப்படின்னு சொல்லல, கருத்தை நான் சொல்றேன், வாசனத்தை முதல்ல வாசிட்டேன். அது மாதிரி மார்க்ல 14:21 நான் இருக்கிறேன் 21 அதே வாசகம் தான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும். இதேதான் சொல்லியிருக்காரு. அப்ப இதுல என்ன விளங்குது? இந்த காட்டி கொடுக்கப்படுற செயலை அவர் விரும்பல, பலியாவ விரும்பலன்னு தெரியுது. விரும்பாம இழுத்து கொண்டு போய் ஒரு ஆளுமை வெட்டி விட்டாங்க பலின்னு சொல்ல முடியுமா? அதை யாருமே பலின்னு சொல்ல மாட்டோம். பாவத்துக்காக வேண்டி பலியாகிற ஆளு இப்படி இருக்கிறது சரியில்லை. அடுத்து எல்லாருமே அவர் தான் சொல்லணும்னு வச்சுக்கிடுவோம். விருத்த உலகமாச்சு அந்த ஆளுக்கு யூதாசுக்கு தான் பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். இந்த பாவத்தை இந்த யூதாசு மட்டும் காட்டி கொடுக்காம இருந்தா இன்னும் பாவியாவுல உலகம் பிறந்துகிட்டு இருக்கு. யூதாசுக்கு தான் சரியான மதிப்பு கொடுக்கணும். இயேசுவுக்கு அடுத்தபடியாச்சும் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம். யூதாசின் வேலையினாலதான் நம்ம பாவத்துக்கு மீட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூதாசு ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளாக கிறிஸ்தவ சமுதாயம் கருதணும். வேணா உண்மை காட்டிக்கு சாதாரண வேலை இல்லையே, நம்ம பாவத்தை சுமக்கிறதுக்குள்ள ஒரு சரியான குர்பானி கொடுத்துருக்காங்க. சும்மா வெறும் வேலை செய்ய காட்டி கொடுத்தான்னு சொன்னாலும் கூட இந்த பாஷையில சொன்னா குர்பானிக்கு இருந்தால் தான் காரணமே, குர்பானிக்குள்ள மூல காரணம் இருந்தாலும் இருந்திருக்காரு. அது மாதிரி தப்பிக்கிறதுக்கு ஒரு பல வழிகளையும் தேடி இருக்காருங்க. பிடிக்கப்படுறாங்க தெரிஞ்சவனே சரி அப்படி சொல்லிட்டு இது தானா சரணடைஞ்சிருக்கணும் இல்லையா? தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குன்னு தேடி இருக்காரு. இதை யோவான்ல 8:59 சொல்லுதுங்க. பழி வாங்குறதுக்கு பேர் பழின்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? எவ்வளவு என்ன மாதிரி எல்லாம் தப்பிக்க. 8:59 அப்பொழுது அவர் மேல் வேறொரு சந்தர்ப்பத்துக்கு கல் எறியும் அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அடி வாங்குறது கூட பயந்துகிட்டு கல்லுகளை எடுத்தவன மறைஞ்சுக்கிறது நினைச்சாரு, அவர் வெளியே போக ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி இன்னொன்னு நம்ம பார்க்கணும், தற்காப்புக்காக வேண்டி ஆயுதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேங்கிற விட்ட வர்றாங்க பிடிக்க வர்றாங்க தெரிஞ்சவன கத்தி அறுவாடெல்லாம் தயார் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கருத்துல எல்லாத்தையும் தயாரிக்க சொல்றாருங்க. லூக்கா 22:36 சொல்லுது. லூக்காவில் 22:36 அதற்கு அவர் இப்பொழுதோ முந்தி சொல்லியிருந்தாரு, இந்த பட்டயம் கிட்ட எதெல்லாம் வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லியிருந்தார் முந்தி போதன. இந்த பிடிக்க வந்த பிறகு சொல்றாரு இவர். அதற்கு அவர் இப்பொழுதோ பணப்பையையும் பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன், பட்டயம்னா என்ன? கத்தி. பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். கத்தி இல்லாதவன் இருக்கிற கட்டையை வித்தாச்சு ஒரு கத்தியை வாங்கி வச்சுக்க. பிடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே பட்டயத்தை வாங்கி வச்சுக்கிற சொல்றாரு. பட்டயம் இல்லாதவன் கத்தி வச்சிருக்கணும், வச்சுக்க, இடுப்புல எடுத்துக்க. கத்தி இல்லையா, கட்டையை வித்துட்டாச்சு ஒரு கத்தியை வாங்கு. இது இவ்வளவு தப்பிக்க எவ்வளவு முஸ்தீப் பாருங்க. விரும்பி பலியாகிறது இப்படியா பலி? இப்படி போய் பிடிக்கப்பட்ட ஒரு பலியான இருக்கு, பலின்னு ஒத்துக்குருவோமா? பலியானான்னு ஒத்துக்குருவோம். இவ்வளவு வேலையும் பண்ணி கோக்குமாக்கு பண்ணி எங்கிட்டாவது ஓடி போயிடணும்னு செஞ்சு கட்சி வாங்க அருவா வாங்கலாம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பிடிச்சி ஒரு ஆள் பிடிச்சி கொண்டு விட்டான்னு சொன்னா அதை கொண்டான்னு ஒன்று வச்சுக்கிட்டா இது என்ன பழி இருக்குதுல? இது எப்படி நீங்க பழின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கொலைகளை உலகத்துல பாக்குறமே அதெல்லாம் தெரியுது. அது மாத்திரம் இல்லைங்க, முகங்குப்புற விழுந்து நம்மெல்லாம் முகங்குப்புற விழுந்து கல்யாணம் இல்லையா? அது மாதிரி முகங்குப்புற விழுந்து சஜிதாவுல கடந்துக்கிட்டு அழுது மன்றாடுறாரு கடவுள்கிட்ட காப்பாத்துறதுக்கு. கர்த்தரே, உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு வாய்ப்பை எனக்கு தந்து விட்டீர், எனக்கு இந்த வாய்ப்புக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன், சீக்கிரம் அந்த வேலை வந்து விடட்டுமே அப்படின்னு கேட்கல. என்ன கேட்கிறாரு? எப்படியாச்சும் இதை காப்பாத்தி இந்த இதுல இருந்து இந்த சாவுல இருந்து நீங்க என்னென்றாவது காப்பாத்தி மன்றாடுறார். மத்தேயுல 26:38-39 சொல்லுது.
26, 32. வேகமாக இப்போ வந்துக்கிட்டேன் கொஞ்சம் தான் இருக்கு. அடுத்தது 26. அது அந்த காப்பி இன்னும் எடுத்துக்கல, நாளைக்கு கற்றுக்கலாம்.